வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ்எல்கர் சேனல். குழந்தைங்களுக்கு உணவு ஆரம்பிக்கிறன்ற கேள்வி பல காலமா நம்ம சேனல்ல விதவிதமா நம்ம தாய்மார்கள் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ என்னுடைய காமனான ப்ராக்டிஸ்ல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். குழந்தைங்களுக்கு உணவு எப்போ ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 180 நாட்களுக்கு அப்புறம் தான், பிறப்புல இருந்து 180 நாள். ஸோ இப்போ இந்த கேள்வி, இந்த 180 டேஸ்ன்றது எதுலேருந்து வந்துச்சுன்றதை நம்ம முதல்ல பார்க்குறோம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு விதி. ஏன்னா பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 4 மாசத்துல கூட உணவு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்த் அமெரிக்காக்கோ அல்லது யூகேக்கு போனீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு 4ஆம் மாசத்துலேயே உணவு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களுடைய பழக்கம். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 180 நாளுக்கான விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு செரிமான சக்தி முழுசா நிறைவடைகிற வயசு அப்படின்றது 180 டேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்க மருத்துவர் குழந்தைக்கு சீக்கிரமா உணவு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க அப்படின்னா அதற்கு மருத்துவ காரணங்கள் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வாந்தி இருக்கலாம், அல்லது குழந்தைக்கு எடை சரியா கூடாம இருக்கலாம், அல்லது குழந்தைங்களுக்கு எடை கூடியுமே வளர்ச்சி மற்ற பகுதிகள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீளமோ தலை சுத்தலவோ சரியா போதுமான அளவு இல்லாம இருக்கலாம், அல்லது குழந்தைக்கு தாய்ப்பால் போதாம இருக்கலாம், குழந்தைக்கு நிறைய பவுடர் பால் கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம ஏன் இந்த உணவை 180 நாள்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் உங்க வாய் எச்சிலிருந்து தொடங்குது. ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய பொருள் நாக்கில் பட்ட உடனே வாயில இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான என்சைம் இந்த உணவை துண்டாக்க ஆரம்பிச்சிருது. அங்க ஆரம்பிக்கிற உணவு குழந்தைங்களுக்கு பல்ல மெல்ல மாட்டாங்க, அது தொண்டை பகுதிக்கு போய் அங்க டைஜஷன் எதுவும் நடக்கிறது கிடையாது, உணவு குழாயிலையும் எதுவும் கிடையாது. வயிறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வயிறு ஒரு உணவு வங்கி மாதிரி தான். உணவு உள்ள போய் சேர்ந்த உடனே அங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு கலவை உருளுற மாதிரி எல்லாமே உருள ஆரம்பிக்குது. அமிலம் அங்கதான் உணவு மேல பட ஆரம்பிக்குது. இது குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப கம்மியா இருக்கும். தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த குழந்தை 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் உணவு சாப்பிட ஆரம்பிக்கிற சமயத்துல குழந்தைங்களுக்கு ஃபுட்டை ரொம்ப ஜென்டிலா தான் அறிமுகப்படுத்தும். இந்த அறிமுகப்படுத்தக்கூடிய உணவுகள்ல முக்கியமான உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் எப்பவுமே நம்ம ஊர் அரிசி தான். நீங்க அரிசி எடுத்தீங்கன்னா எந்த விதமான அரிசி, உங்க வீட்டுல பொங்கக்கூடிய அரிசியை சாதாரணமா எடுத்து நல்லா பொங்க வச்சு அதோட தாய்ப்பாலை மிக்ஸ் பண்ணி நீங்க குழந்தைக்கு உட்கார வச்சு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்பூன் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். ரெண்டாவது உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பருப்பு, அது பச்சை பருப்பா இருக்கட்டும், பாசி பருப்பா இருக்கட்டும், துவரம் பருப்பா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவது வகை உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர் காய்கறிகள், அது சொரக்காய், பூசணிக்காய், சௌச்சௌ. அடுத்த உணவு என்னன்னு பார்த்தோன்னா பழம். இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிள், இது ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். அது பச்சை ஆப்பிளா இருந்தாலும் சரி, சிவப்பு ஆப்பிளா இருந்தாலும் சரி, ப்ராப்ளமே கிடையாது. வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பழம் கொடுத்தீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது. உலகத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 500 வகை வாழைப்பழம் இருக்கு. இந்தியால கமர்ஷியல் வாழைப்பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 டைப் தான். இதுல எந்த பழம் கொடுத்தீங்கன்னாலும் பிரச்சனையே கிடையாது. அடுத்து கிழங்கு, இதுல உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. கடைசியா ஆனா என்னுடைய மனசுல முதன்மையா இருக்க ப்ராடக்ட் கிடிகைன் மில்லட்ஸ். நீங்க மில்லட்ஸ் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்காக கிடிகைன் மில்லட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சால்ட் இல்ல, சுகர் இல்ல, அது இல்லாம பசும்பால், பிஸ்கெட், நட், குளூட்டன் எதுவுமே இல்லாத ஒரு உன்னதமான ப்ராடக்ட். உணவுகளை 4ஆம் மாசத்துல ஆரம்பிக்கிற நிறைய குழந்தைங்க என்கிட்ட வர சமயத்துல என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா, செரிமான தொந்தரவோட மோஷன் பாஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு வயிறு வலிச்சு வயிறு உப்புசம் சிரமப்பட்டு தான் வராங்க. இந்த பிரச்சனையை பெருசாக்காம இருக்கிறதுக்கும் இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்குமே நம்ம கொஞ்சம் முத்தாய்ப்பா இருக்கிறதுல தவறே கிடையாது. உணவு பழக்கங்களை ஆரம்பிக்கிற சமயத்துல மருத்துவரோட ஆலோசனையை தயவு செய்து கேட்டு செய்யுங்க. இன்னுமே மனசுக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு 6ஆம் மாசம் பிஸ்கெட் தான் கொடுக்குறாங்க. பிஸ்கெட் தவறான உணவு 6ஆம் மாசத்துக்கு. ஏன்னா உங்க வயிறும் சரி, உங்க குடலும் சரி, இன்னும் அதை செரிமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாராக இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. உணவுகளை நான் சொன்ன மாதிரி 6ஆம் மாசத்துல இருந்து மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம், 7ஆம் மாசம், 8 to 9 அப்படின்னு ஒவ்வொரு மாசத்துக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டு எந்த மாதிரி உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற செக்ஷன்ல நான் போட்டிருக்கேன். அது தெரியாதவங்க தயவுசெய்து பின்னாடி போய் பாருங்க. ஸோ ஒருமித்த ஆதரவு, ஏகோதிபத்திய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த 180 டேஸ் அப்படின்ற அந்த விஷயத்த 180 நாள் தயவுசெய்து மறக்காதீங்க. உணவு ஆரம்பிக்கிறதுக்கு அதுவே உகந்த டைம் மற்றும் உகந்த தருணம். கிடிகைன் மில்லட்ஸோட ஆதரவோட குழந்தைங்களோட வளர்ச்சி மேம்படணும்னு இறைவனை பிரார்த்திச்சுட்டு அடுத்த வீடியோல இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போறோன்றத ஒரு ப்ராமிஸாவே சொல்லிட்டு எஸ்எஸ்எல்கர் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும், கமெண்ட்ஸ் பண்ணவும் தயவுசெய்து மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.